மங்க, டைலரிங் வேலைக்கு ஆள் தேவைன்னு போட்டிருக்க, போய் விசாரிப்போமா? அண்ணே, நான் மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் தேவையா அண்ணே? கஷ்டம் தேவையில்லைங்கிறதுனாலதான் வேலை பார்க்கலான்னு சொல்றேன். வா போய் கேப்போம், வா. வா. வணக்கம். வணக்கங்க. என் பேரு வசுந்தரா. இங்க டெய்லரிங்க்கு ஆள் தேவைன்னு போர்டு போட்டிருக்கீங்க. ஆமா, அதான் வேலை கேட்கலான்னு வந்திருக்கோம். உங்க வீடு எங்க இருக்கு? இங்கதாம்மா, பக்கத்து தெருவுல தான், அன்பு நகர். அப்படியா? எங்களுக்கும் ஆள் தேவைதான். நீங்க நல்லா தப்பீங்களா? ரொம்ப நல்லா தப்பேம்மா, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனையே இல்ல. சரி, அப்படின்னா நாளையில இருந்து வந்துடுறீங்களா? சந்தோஷம்மா. அது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. இங்க வந்து என்னால தச்சு கொடுக்க முடியாது. எதுவா இருந்தாலும் நான் வீட்ல இருந்தே வேலை செஞ்சு கொடுப்பேன். ஒரு சின்ன உதவிமா, இத மட்டும் பண்ணுங்களேன். இல்லம்மா, மிஷின் குடுக்கற வழக்கம்லாம் நம்ம கடையில கிடையாதுமா. ஐயோ, அப்படி சொல்லாதீங்கம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. எங்களை என்னமா பண்ண சொல்றீங்க? அக்கா, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. இரு, ஒரு நிமிஷம் வாங்க சொல்றேன். கொஞ்சம் இருங்க. வாங்க. அக்கா, என்ன வேணி? அது என்ன சொல்லு. அக்கா, அவங்க யாருன்னு தெரியலையா? தெரியலையே. யாரு? பக்கத்து தெருவுலயே பெரிய வீடு இருக்குல்ல? ஆமா, அந்த தெரு கடைசியில. அதுக்கு என்ன? அந்த வீடு இவங்களதுதான். அட பாவமே, என்ன சொல்ற? இவங்க வீடா? ஆமாக்கா, சொந்த தம்பி மச்சான் எல்லாரும் சேர்ந்து இவங்க வீடு, கம்பெனி, சொத்து எல்லாத்தையும் ஏமாத்தி இவங்கள வீட்டை விட்டே அனுப்பிட்டாங்க. அந்த தெரு பூரா இதேதான்க்கா பேச்சா இருக்கு. அப்படியா? ஆமாக்கா, பாவம் வேலை கேட்டு வந்திருக்காங்க. வேலை இருந்தா கொடுங்கக்கா. சரி, வா. சரி, நீங்க உங்க வீட்டு அட்ரஸ் கொடுங்க, நான் வீட்டுக்கே மிஷின் அனுப்புறேன். நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணுங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. நன்றிலாம் எதுக்குங்க? உங்களை பத்தி வேணி சொன்னா, நல்லா வாழ்ந்தவங்க கஷ்டப்படக்கூடாது. அப்படி கஷ்டப்பட்டா ரொம்ப ஆடினாங்கல்ல, அதான் கடவுளா பார்த்து அடக்கிட்டாருன்னு எல்லாரும் பேசுவாங்க. நீங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நாங்களும் நல்லா வாழ்ந்தவங்க தான். என் ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம் என்னை வெளியே அனுப்பிட்டாங்க. நானும் தனியாளா வந்து டெய்லர் கடை வச்சு என்ன மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு வேலை கொடுத்து உதவி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். உங்க அட்ரஸ் சொல்லுங்க. எழுதிக்கோங்க. சரிங்க, நான் மிஷினையும் தைக்க வேண்டிய துணியையும் அனுப்பி வைக்கிறேன். நல்லபடியா தச்சு கொடுங்க. சந்தோஷமா. சரிங்க, வரங்க. சரிங்க. வீடு பூட்டி இருக்கு. அத்தையும் மங்கையம்மாவும் எங்க போனாங்க? ஏதாவது பிரச்சனையா? அத்தைக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? என்னன்னு தெரியலையே. போன் சவுண்ட் வீட்டுக்குள்ள இருந்து கேக்குது. போன் எடுக்காம ரெண்டு பேரும் எங்க போனாங்க? எங்க போனாங்கன்னு தெரியலையே.
மாதிரியே இருக்காளே. அபி எப்படி இருக்காளோ? போய் பார்த்துட்டு வருவோமா? இவன் பார்வையே சரியில்லையே. கரெக்டா மூடி முடிச்சிட்டு போறான். எதுக்கு இவன் இப்படி திரும்பி திரும்பி பார்த்துட்டு போறான்? இவன் நடவடிக்கையே சரியில்லையே. அபிக்கு ஃபோன் பண்ணி பார்க்கலாம்.